தங்கத்துல முதலீடு பண்றது நஷ்டம். ஒட்டகப்பால டீ சாப்பிட்டா ரோட்ல சோறு போட்டு குழம்பு ஊத்தி சாப்பிடலாம், அவ்வளவு சுத்தம். பாலாஜி நகர் 1வது குறுக்கு தெரு. வணக்கம். யாருப்பா அது? தம்பி நீயா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்பா. என்ன ரொம்ப நாள் ஆளை காணோம், துபாய் வேற போனீங்களான்னு? ஆமா. என்ன துபாய் போனீங்க, ஒரு பேரிச்சம்பளம் கூட வாங்கிட்டு வரல? ஏப்பா துபாய் போனா பேரிச்சம்பளம் இதான் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் வேற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குப்பா. என்னன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் முத்தி கேளு. எல்லாருமே இந்த துபாய் போன தெரிஞ்சது பேரிச்சம்பளம் மட்டும் தானே? அது இங்கேயே கிடைக்குது. நீ வச்சிருக்க தெரியுமா அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் போட்டா பழைய இரும்பு சாமானுக்கு பேரிச்சம்பளம் தருவாங்க. இதுக்கு எதுக்கு நம்ம துபாய் போனோம்? துபாய் பேரிச்சம்பளம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இங்கேயே இது பேரிச்சம்பளம் எல்லாமே துபாயில இருந்து தானே வருது. இருந்தாலும் நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாம் பார்சல் பண்ணி வச்சிருக்கேன், தம்பிக்கு நாளைக்கு வீட்டுக்கு வந்துடும். இன்டர்வியூ முடிச்சோடனே கொடுத்துருவீங்களா? முடிஞ்சவனே வாங்கிட்டு போறேன். பேரிச்சம்பளத்தை பால்ல போட்டு சாப்பிடுங்க. சரிங்கண்ணா, சரிங்க. ஓகேவா? அது எப்படி ஒட்டகப்பாலா? ஒட்டகப்பால் இங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒட்டகப்பால்னு சொன்ன உடனேதான் காலையில இருந்து கடை கடையா தேடுறேன். என்ன தேடுறீங்க? டீ கடையில தான் எல்லாமே மாட்டுப்பால் ஆட்டுப்பாலுங்கிறான். அந்த ஒட்டகப்பால்ல டீ போடுறான்னா ஒருத்தரும் போட மாட்டேங்கிறான், உரைக்கிறான். அங்க உண்மையில ஒட்டகப்பால தான் டீ போடுறாங்களா? ஆமா, அங்க ஒட்டகப்பால் ஆட்டுப்பால் அதுல டீ போடுறாங்க. ஆடு இருக்கா? ஆடு இருக்கா? வளர்க்குறாங்களா? ஆடு வளர்க்குறாங்க, மான் வளர்க்குறாங்க, ஒட்டகம் வளர்க்குறாங்க. மான் வளர்க்குறாங்களா? ஆமா, அந்த நாட்டுல மான் எல்லாம் உண்டு. இல்ல மான் வளர்க்க கூடாதுல்ல? அது நம்ம நாட்டுல. அவங்க வீட்லயே வளர்க்கலாமா? அவங்க ஒரு இதுவே வச்சிருக்காங்க, இப்ப ஜூவே வச்சிருக்காங்கப்பா. தனியார் இருக்குல்ல, நம்ம ஊர்ல ஆட்டு கொட்டாக மாதிரி அங்க புலி சிங்கம் எல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படி வளர்க்கலாம்? அங்க வளர்க்கலாம். சரிங்க. ஒரு 6 ஜூ கிட்ட இருக்கு. 6 ஜூ இருக்கு. எல்லாத்தையும் போய் பாத்தீங்களா? எல்லாம் சுத்தி பார்த்தா நல்லா இருந்துச்சு. சிங்கத்தை பக்கத்துல துபாய் போயிருந்தீங்க, என்ன விஷயமா போயிருந்தீங்க? ஒரு படத்துல ஒரு நண்பர் கூட போயிருந்தேன். நடிக்கிறதுக்கா? இல்ல அவர் நடிக்கிறது. நம்ம யோகி பாபு இருக்கார்ல, ஆமா, அவர் கூட போயிருந்தேன். அவர் தான் கூப்பிட்டு போனாரு. ஆமா. நீங்க சுத்தி பாத்தீங்களா? என்ன சுத்தி அவர் சுத்தும் போது நாங்களும் சுத்த முடியும். அவரும் சுத்தினாரு, நாங்களும் சுத்தினோம். ஒட்டகத்தை பாத்தீங்களா? இல்லப்பா, ஒட்டகத்தை பார்த்தீங்கன்னு ஈஸியா கேட்டேன். அங்க சும்மா ரோட்ல இந்த கார்ல வரிசையா நிக்குதுல்ல, அது மாதிரி அங்க ஒட்டகம் சும்மா மேய்ச்சிட்டு தெரியுது. நம்ம மேல எதுவும் அதெல்லாம் இல்ல. அது இப்ப நம்ம ஊர் சைடு போறோம், மாடுகள் அப்படியே ஒரு மந்தையா போயிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் அங்க ஒட்டகங்கள்லாம் மந்தையா போயிட்டு இருக்கு. ஆமா. என்ன சாப்பிடுது ஒட்டகங்கள்லாம்? அங்க உள்ள கள்ளி செடி இருக்குல்ல, கள்ளி செடியா? பாலையில இருக்குல்ல. ஆமா, கள்ளி செடி கேள்விப்பட்டீங்களா? கள்ளிப்பால் தான் கேள்விப்பா. அதுதான் கள்ளி செடி. அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் அங்க கிடைக்கிற சருகுகள் அதான் அந்த நாட்டுல என்ன இருக்கோ அதை சாப்பிடுது. அப்ப அதெல்லாம் பார்த்து கத்துக்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது? ஆனா அந்த நாட்டுல இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம நாடெல்லாம் அந்த மாதிரி இன்னும் அந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவு நாள் ஆகும். மக்கள் தொகை கம்மியா இருக்கிறதுனால டெவலப் அப்படி இல்லை. நீங்க இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கங்க. ஒவ்வொரு நம்ம இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை ஒவ்வொரு மாநிலமும் தன்னோட மாநிலத்தை டெவலப் பண்ணாலே போதும், இந்தியா டெவலப் ஆயிடும். மொத்தமா டெவலப் பண்றது. இப்ப இங்க பாருங்க, அங்க பாலைவனம் சுத்தி அந்த ஊரை சுத்தி மணல் நான் ஒரு மலையை பார்த்தேன். இங்க இருந்து போகும்போது ஒரு மலை தெரியுது. சோ அது மலை நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி தெரியுது. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இங்கேயும் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பக்கத்துல போக பார்த்தா அது மணல் தான். அது மணல் தான் மலை ஆயிட்டு இருக்கு. இது அப்படின்னு அங்க ஷூட்டிங் போனோம். இந்த மணல்ல ஷூட் எடுக்கும் போது அங்க எப்படி நம்ம மலை ஒரு பள்ளமேடு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், அங்க மணல்ல இருக்கு. அந்த நாட்டை சுத்தி பாலைவனம் தான், மண் வளம் தான் அதிகமா இருக்கு, கடல் இருக்கு. ரோடு போட்டிருக்காங்க ஒரு தெருக்குள்ளையும் சரி, மொத்தலையும் சரி, ஹைவேலையும் சரி. இப்ப பாருங்களேன், இங்க பாருங்க இவ்வளவு தூசி, இந்த மண்ணு எல்லாம் கிடக்குதுல்ல. ஆனா அது மணல் தேசம், ரோட்ல ஒரு மண்ணு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சுத்தமா அதை வச்சிருக்காங்க. வெயில் அதிகமா? வெயில், அது வெயில் ஊர் தானே. அது பாரு, அங்க என்ன இருக்கு, மரங்கள் எல்லாம் பெருசா கிடையாது. பாலை மரங்கள் தான் உண்டு. ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, பேரிச்ச மரம், இந்த மாதிரி மரங்கள் தான் அங்க இருக்கு. ஒரு சில மரங்கள் நம்ம ஊர் மரங்கள் மாதிரியே. நான் ஒரு வேப்ப மரம் பார்த்திருக்கேன். வேப்ப மரம் அந்த ஊர்ல இருக்கு. வேப்ப மரம் பார்த்திருக்கேன், பார்த்து ஆச்சரியமா பார்த்திருக்கேன். ஜூல தான் பார்த்தேன். இங்க ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு. நம்ம ஊர் செடிகள் கொஞ்சம் அங்க இருக்கு, ஆனா நம்ம ஊர் மாதிரி கிடையாது இங்க இருக்கிற. ஆனா அந்த ஊரையும் நம்ம ஊரையும் கம்பேர் பண்ணும்போது நம்மலாம் சொர்க்க பூமியில இருக்கோம். நம்ம சொர்க்கத்துல இருக்கோம்.
அவங்க அதுக்காக ஆனா அவங்க இப்ப சொர்க்கத்துல தான் இருக்காங்க. ஏன்னா அந்த டெவலப்மெண்ட் அப்படி பண்ணிட்டாங்க. இந்த நாட்டை சூப்பரா டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரியான தொழில்கள்லாம் இருக்கு? இல்ல அது நமக்கு தெரியாது. மெயினா எண்ணெய் வளங்கள், வெளிநாட்டு முதலீடு எல்லாம் உள்ள வருதுங்களே, எல்லாருமே ஒரு டூரிஸ்டா உள்ள வராங்கல்ல, அதை டெவலப் பண்ணிட்டாங்க. வெளிநாட்டு முதலீடுகளை உள்ள கொண்டு வர்றது. நீங்க ஏதாவது முதலீடு பண்ணிருக்கீங்களாங்க? நானா ஒரு 2 பெட்ரோல் கிணறு வாங்கலாம்னு போனேன். பெட்ரோல் கிணறு என்ன கிணறு சொல்லுவாங்கல்ல, வாங்கி ரேட் பேசி வச்சிருக்கேன். எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் டீல் பிரச்சனை இல்ல, வாங்கிடுவேன். வாங்கிட்டீங்கன்னா எனக்கு பெட்ரோல் டீசல் ஏதாவது இலவசமா அது தம்பி, உன் பைக் ஃபுல் சப்ளை எங்க கம்பெனி தான் உனக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் பண்ணும். நேரடி சப்ளை தான். சரிங்க, ரொம்ப நன்றிண்ணா நீங்க சொன்னதுக்கு. சீக்கிரமாவே வாங்கிருக்கேண்ணே. எனக்கு என்னன்னா, நம்ம நாடும் அந்த நாடு மாதிரி வரணும் அப்படிங்கறத ஆசை. அந்த வளர்ச்சி நம்ம நாடு பெறணும். அவங்க நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும், நம்ம அங்க 2 ரூபா பெட்ரோல், 2 தினார். அப்பனா நம்ம ஊர் காசுக்கு 48 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல். அங்க 48 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. அவங்க ஊர் காசுக்கு அது 2 ரூபா தான். 2 தினாருமாங்க. அது நமக்கு இங்க கம்பேர் பண்ணா 24 ரூபா ஒரு தினாரு, 48 ரூபா. ஆனா அவங்க ஊர் காசுக்கு 2 ரூபா, 2 தினார் தான். அப்படி வரும்போது அங்க இருந்து இங்க பெட்ரோல் வருது, இங்க இருந்து அவங்க நிறைய வேலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணி தான் நமக்கு கவர்மெண்ட் கொடுக்குது. அதனால ரேட்டு வரத்தான் செய்யும். அதுக்கு அதையே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நம்ம நாட்டு தண்ணி இருக்கு. தங்கம் அங்க தங்கம் ஒரு மார்க்கெட்டுக்கு போகணுங்க. ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போனோம். அது ஃபுல்லா தங்கம் தான் விற்கிறாங்க. தங்கம் வாங்க போனீங்களா? வாங்குனீங்களா? தங்கம் அங்க ஒரு தங்கம்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு தான் வந்தேன். வாங்கிட்டு வரல. கிலோ கணக்குல வாங்க முடியாது. நம்ம ஒரு 5 லட்ச ரூபாய்க்குள்ள வாங்கிக்கலாம். 5 லட்ச ரூபா வரைக்கும் அவ்வளவுதான் வாங்கலாம். ஒரு 5 பவுன் அனுமதி. நம்ம நினைச்சோன்னா அங்க இருக்கிற தங்கத்தெல்லாம் அள்ளிட்டுல வர முடியாது. அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குல்ல கவர்மெண்டோட. இப்ப நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா 1 கிராமோட ரேட்டு 7000 ரூபாய் அந்த மாதிரி சொல்றாங்க. அங்கேயும் அவங்க சொல்ற ரேட்டுக்கு நம்ம காசு கணக்கு பண்ணா அதே ரேட்டு தான். நம்ம தங்க ரேட்டு கம்மிங்கிறோம், அவங்க காசு கம்மி. புரியுதுங்களா? இப்போ நம்ம காசுக்கு 1 கிராம் 6000 ரூபாயா? 7000 ரூபாய். அங்க 6000 ரூபாய். நம்ம ஊர் காசுக்கு 6000 ரூபாய். அப்போ 1000 ரூபாய் குறையுது இல்ல? 1000 ரூபாய் குறையுதுங்கிறத விட இன்னும் பெரிய டிஃபரெண்ட் இல்லையே. ஜிஎஸ்டி கிடையாது, டாக்ஸ் கம்மி. அந்த கவர்மெண்ட் டாக்ஸ் கம்மி தான். ஆனா நம்ம நினைச்ச அளவுக்கு வாங்கிட்டு வர முடியாதுல்ல. ஒரு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் அவ்வளவுதான் வாங்கி. 5 லட்ச ரூபாய்க்கு என்ன தங்கம் கொடுப்பாங்களோ ஒருத்தருக்கு அவ்வளவுதான். அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்குலாம் பெரிய வித்தியாசம் இல்லை. அங்க 6000 ரூபாய், அவங்க ஊர் காசுக்கு 6000 ரூபாய், நம்ம ஊர் காசுக்கு 7000 ரூபாய். 1 கிராம்ல 1000 ரூபாய் டிஃபரெண்ட். ஆனா கேள்விப்பட்ட ஏதோ நிறைய வித்தியாசம் இல்ல. அப்படி தெரியும். நாங்க போய் ஒரு கடையில கேட்டோம், சார் எவ்வளவு எதுன்னு. இன்னும் நாங்க நம்ம ஊர் தங்கம் 24 கேரட், அங்க 23 கேரட் தான், 23 கேரட் தான் அங்க. இல்ல ஆபரண தங்கம் 22 தானே? இல்ல அங்க 23. அங்கயா? ஆமா, 22 24 இருக்குல்ல, அங்க 23. அங்க 23. ஆமா. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா, கேட்கணும்ல. ஒரு விஷயம் வாங்க போறதுக்கு முன்னாடி அந்த பொருளை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்க துபாயில முதலீடு பண்ணா தங்கத்து மேல முதலீடு பண்ணுவீங்களோ? தங்கத்தின் மேல எப்பவுமே நான் முதலீடு பண்ணவே மாட்டேன். ஏன்னா தங்கத்துல முதலீடு பண்றது இப்ப நீங்க ஒரு 10 பவுன் நகை வாங்குறீங்க, சரிங்களா? இப்ப இன்னைக்கு வாங்குறீங்க, இன்னைக்கு 10 பவுன் நகை எவ்வளவு? ஒரு கிட்டத்தட்ட 60 ரூபா, 6 லட்சம் வருமுங்களா? 6 லட்சம் வருது. நீங்க இத 1 வருஷம் கழிச்சு அந்த நகையை கொண்டு போய் அடவு வைக்கிறீங்க. 6 லட்சத்துக்கு வாங்கின பொருளை நீங்க அடமான வைக்கணும், உங்களுக்கு எவ்வளவு தருவான்? ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். அப்புறம் என்ன லாபம்? அது அடகு தானே வைக்கிறோம். நம்ம அடகுதான். வித்தா 7 லட்ச ரூபா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? கிடையவே கிடையாது. செய்கூலி சேதாரம் நம்ம என்ன பண்ணுமோ அதே பண்ணி, நம்ம எப்படி வாங்கணுமோ அதே நம்மகிட்ட திருப்பி வாங்கிடுவோம். ஸோ அதெல்லாம் கழிச்சுதான் அந்த நகையை வாங்குவோம். அப்ப நீங்க 5 லட்சத்துக்கு வாங்கணும் பொருளை 4.5 லட்சத்துக்கு தான் விற்பீங்க. 10,000 ரூபாய் குறைஞ்ச ஒரு பொருள் வாங்கணும்னா, ஒரு பொருளை வாங்குறோம் 5 லட்ச ரூபாய் வாங்கணும். 1 வருஷம் கழிச்சு ஒரு 7 லட்ச ரூபாய் கிடைச்சாதான் அந்த பொருளுக்கு மதிப்பு. அப்படி சொல்ல வரீங்க. முதலீடுங்கிறது அதான். முதலீடுனா என்ன? முதலீடு பண்ண போறது இல்ல, அது பண்றது வேஸ்ட். அது எதுக்காக இந்த பண்ண போறீங்க? துபாயில படம் எடுக்கலான்னு இருக்கேன். அங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு படம் எடுக்கணும் துபாயிலேயே. ஆமா, துபாயிலேயே படத்தை முடிச்சுட்டு வரலாம்னு ஒரு ஐடியா. மானியம் கொடுக்குறாங்களாங்க? அப்படிலாம் இல்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? நம்ம அதுக்கான முயற்சி பண்ணா கிடைக்கும். அப்படி சொல்ல வரீங்க. ஆமா, இப்ப ஆடு ஜீவிதம் ஒரு படம். என்ன கிணறுலாம் சொன்னீங்களா? அது என்ன கிணறுல அதுதான் அது பெரிய அமௌண்டா?
அது நம்மளால பண்ணவே முடியாது. அதுக்குன்னு அவங்க தான் அதை பண்ண முடியும். அவங்க நாட்டுல போயிட்டு வேணா எண்ணெய் கிணறு வந்து நீங்க இதுல ஒரு ஷேர் வாங்கிக்கலாம். அந்த அதுல வேணா நீங்க முதலீடு பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்ல போடலாம், பெருசா வாங்க. வரலாம். அது போய் அங்க போய் எண்ணெய் கிணறுலாம் வாங்க முடியாது. வேற என்ன தொழில்கள்லாம் இருக்கு துபாய்ல? எல்லா தொழிலும் இருக்குங்க. இங்க இருக்கிற எல்லா தொழிலுமே துபாயிலே இருக்கு. மார்க்கெட் இருக்கு, பழக்கடை இருக்கு, மால் இருக்கு, தியேட்டர்ஸ் இருக்கு. எல்லாமே இப்ப வந்து அடுத்தடுத்து என்னமோ பண்ணிட்டு வராங்க. நாங்க ஒரு புத்தர் கலிப்பாவா அந்த உயரமான கட்டிடம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அங்க ஒரு ட்ரெய்லரை போனா 1 கோடி 2 கோடி கட்டணும். அந்த இதெல்லாம் வந்து அது போய் பாத்தீங்களா நீங்க? பார்த்தோம். மாளிகை போனோம் 125. அதுக்கு என்ன காசு கொடுக்கணுமா? ஆமா, 3000 ஒன்றும் ஒரு ஆளுக்கு 4500 நினைக்கிறேன். 4500 இந்திய ரூபா மாதிரி. ஆமா ஆமா, கொடுத்தாதான் உள்ள போய் சுத்தி பார்க்க முடியும். ஆமா, அது ஒரு இது தானே, அது ஒரு மால் தானே. அதுக்காக தானே அவன் வந்து டூரிஸ்ட் கவர் பண்றதால அதை கட்டியிருக்காங்க. சரிங்க, சூப்பரா இருக்குங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா வந்து இங்க இருந்து ஒரு ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு கண்ணாடியிலேயே இது பண்ணி கடல் வாழ் உயிரினங்களை உள்ள விட்டுருக்கான். அதுல திமிங்கலம், சுறா, கடல் மீன் எல்லாமே உள்ள இருக்கு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்க? அதை பார்த்தோம். அதெல்லாம் வந்து பெரிய விஷயங்க. அது எப்படி அந்த கட்டமைப்பு பண்ணாங்க பெரிய விஷயம். ஏன்னா சுறா உள்ள சுத்துதுங்க, சுறா சுத்துது, திமிங்கலம் சுத்துது. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைல்ல. அந்த மாதிரி அவங்க வந்து நம்மளை ஈர்க்கிறதுக்கு, நம்மளோட முதலீடை ஈர்க்கிறதுக்கு அவங்க நல்லா ஒர்க் பண்றாங்க. அதேதான் நம்ம நாட்டிலேயே அதை செய்யணும். நாட்டுல இருந்து வெளிநாட்டு மேம்படுத்தணும். நம்மளோட சுற்றுலாத்தலங்கள் எந்த அளவுக்கு உயருதோ அந்த அளவுக்கு நமக்கு பொருளாதாரங்கள் வரும், முதலீடுகள் ஈர்க்கலாம். இப்ப சுற்றுலாத்தலங்கள், கோயில், இந்த மாதிரி எல்லாமே எதெல்லாம் வந்து சுற்றுலாவா இருக்கோ அந்த தலங்களை வந்து மேம்படுத்தி இது பண்ணும்போது அந்த இடம் வந்து டெவலப் ஆகும், வருமானம் கிடைக்கும். ஆமா, சரிங்க. அப்ப ஒட்டகப்பால்ல டீ சாப்பிட்டீங்களாங்க? எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா வடிவேலு ஒரு படத்துல வந்து, ஏய் ஒட்டகப்பால்ல டீ போடுற எத்தனை வாட்டிலாம் சொல்றது அப்படிம்பாரு. அப்போ நம்ம வந்து அது ஆச்சரியமா பார்த்தது, காமெடியா இருந்தாலும் ஒட்டகப்பால்ல டீயா அப்படின்னு. நாங்க ஷூட் போனதுக்கு அப்புறம் ஒட்டகப்பால்ல டீ சாப்பிடணும்னு ஆசை. ஆனா அவங்க வந்து நம்மளோட மாட்டுப்பாலும் கிடைக்குது. இங்க இருந்து மாட்டுப்பால் வருது, மாட்டுப்பால் கிடைக்குது, ஆட்டுப்பால் இருக்கு, ஒட்டகப்பாலும் இருக்கு. ஒட்டகப்பாலும் வச்சிருக்காங்க, கேமல் மில்க்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம தலைவர் பாபு, யோகி பாபு, நாங்களாம் ஒரு ஷாப்பிங் தலைவரே ஒட்டகப்பால் வாங்கும்போது அந்த மாதிரிலாம் சாப்பிட்டதுல தேவையான இல்லை, இந்த நல்லா இருக்கு, சூத்தோட டேஸ்ட் பண்ணிடுமா எடுத்து வாங்கிட்டு வந்தோம். அட்ஜஸ்ட் பண்ணி அதை ப்ரொடக்ஷன்ல கொடுத்து டீ போட்டு சாப்பிட்டோம். அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டுங்க, சூப்பரா இருக்கு. அந்த டேஸ்ட் இன்னும் நாக்கை விட்டு போக மாட்டேங்குது. அதனாலதான் இங்க எங்கேயாவது ஒட்டகப்பால்ல டீ போடுறாங்க. அது 3 days தானே பேக் பண்ணிட்டு, 3 days வரைக்கும் அவ்வளவுதான். 5 daysக்குள்ளதான் அது இருக்கும். அங்க இருந்து ஃபிளைட்ல எடுத்துட்டு வர முடியாதுல்ல, அலோடு கிடையாது. அது ஸ்கேனிங்ல எடுத்துருவாங்க. தங்கமும் வந்து நீங்க வந்து வரி கட்டிட்டு தானே எடுத்துட்டு போக முடியும் உங்களுக்கு. அதுக்குமே ஏன்னா அந்த நாட்டுக்குள்ள வந்து அங்கேயும் சில விஷயங்கள் அங்கேயும் முடிச்சுதான் வரணும். அதை தூக்கிட்டு இங்க வந்தா, ஆமா லாக் பண்ணாங்க. நான் பார்த்ததில்ல, அது தேவையில்லை. ஒரு ஊருக்கு போறோமா, அங்க இருக்கிற பிஸ்கட்டு அதெல்லாம் எடுத்துட்டு வரலாம், பாலையமா எடுத்துட்டு வருவாங்க. இல்ல இங்க கடை தேடுனீங்களா? கிடைக்கல. அதுக்காக 1 மாசமா அந்த பாலை வச்சுட்டு சுத்தி தெரிய முடியும் எங்கேயாவது? அது இல்ல, கிடைக்கும். இங்கேயும் ஒட்டகப்பால் இல்லாம எப்பட போகுது? வருவீங்க நீங்க? இருக்கு, ராஜஸ்தான் போனா கிடைக்கும். வர மாதிரி ஒட்டகப்பால் வரலாம் இருக்கலாம். ஏதாவது ஒரு மால்ல வச்சிருப்பாங்க, நமக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா அங்க உள்ளவங்களும் இங்க இருக்காங்கல்ல. அவங்க துபாயில வேற என்ன விஷயம் மாதிரி, வேற என்னென்ன போய் ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? இல்ல கத்துக்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு விஷயங்க, அந்த ஊர்ல உள்ள டிராபிக் ரூல்ஸ். அங்க வந்து 0% தான் வந்து குற்றம், கிரைம் சொல்லும்போது 0%. அதே மாதிரி இங்க இருக்கிற இந்தியன்ஸ் தான் அங்கேயே வண்டி ஓட்டுறாங்க, பாகிஸ்தான் வண்டி ஓட்டுறாங்க, சைனாக்காரங்க வண்டி ஓட்டுறாங்க, எல்லாமே அங்க டிரைவரா இருக்குங்க. இப்ப நாங்க போன இடத்துல எங்களுக்கு ஒரு டிரைவர் வந்தவர் பாகிஸ்தான்கார், நல்ல நட்பா. அவ்வளவு என்னடா பாகிஸ்தான்காரங்க நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கிறாங்களா? இந்தியன் நம்மளை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சாரு, இந்தியன் கட்டி பிடிச்சுக்கிறான். அவன் ஊருக்கார மாதிரி கட்டி பிடிச்சாரு. என்ன லாங்குவேஜ் அவர் பேசினாரு? உருது தான், உருது இங்கிலீஷ். ஆமா, பாகிஸ்தான் ஹிந்தி, உருது எல்லாமே பேசுறாங்க. துபாய் போயிட்டுங்க, எனக்கு துபாய் போனவனே இங்க இருந்து போகும்போது ஒரு பயம் இருந்துச்சு. இங்க என்ன மொழி பேசுவாங்க, நமக்கு மொழி தெரியாது, தமிழை தவிர எதுவும் தெரியாத அப்படின்னு பயம் இருந்துச்சு. அங்க போனா அது ஒரு குட்டி தமிழகம் தான்.
இங்க இருக்கிற மலையாளிஸ் தமிழர்கள் எல்லாம் அங்க வேலை செய்யறாங்க. ஒரு மாலுக்குள்ள போனீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க, கும்பகோணத்து ஆளுக்கு 10 பேர் வேலை செய்யறாங்க, திருச்சிக்காரங்க 10 பேர் வேலை செய்யறாங்க, காரைக்குடியில இருந்து வேலை செய்யறாங்க. ஸோ அந்த மாலுக்குள்ள போகும்போது நம்ம மொழி நம்ம மலேசியா மாதிரி சென்னையில சுத்துற மாதிரி இருந்துச்சு. ஒரு 3 நாள் தான். அப்புறம் நமக்கு தேவையான சாப்பாடு இருக்குல்ல, அங்க என்ன சாப்பாடு கிடைக்கும்னு பயந்துட்டு போனோம். அங்க குறிஞ்சி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. குறிஞ்சி தமிழ்ல. அப்புறம் வந்து வசந்த பவன் இருக்குல்ல, இங்க இந்த வசந்த பவன் ஹோட்டல் இருக்குல்ல, நம்ம வீடு வசந்த பவன் ஹோட்டல் அங்கேயும் திறந்துருக்காங்க. அங்கேயும் இருக்கு. சரவண பவன் இருக்கு. எல்லாமே நமக்கு சாப்பாடு கிடைக்குதாங்க. நம்ம சாப்பாடு இட்லி தோசை எல்லாமே அங்க கிடைக்குது. ஆமா, எல்லாமே கிடைச்சு. நாங்க துபாயில இருந்தபோது நம்ம சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு நாங்கெல்லாம் அந்த குழம்புலாம் வந்து பேக் பண்ணி வாங்கிட்டு போனோம். ஆனா அங்கேயே நம்ம வீட்டு சாப்பாடே நல்லா இருந்தது. அதுல எந்த இது இல்லை. சேம் நம்ம மக்கள் எங்க போறாங்களோ அவங்களுக்கு தேவையான ஒரு உணவை அங்க ஓபன் பண்ணிடுவாங்க. ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதுல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நன்றியை விட என்னன்னா, இப்ப நம்மலாம் வந்து அங்க வந்து காலையில 10 மணிக்கு அப்புறம் ஈவினிங் 5 மணிக்கு மேலதான் மக்கள் வெளியே வராங்க இந்த வெயில்னால. மற்றபடி ஷாப்பிங் போறவங்க இவங்க மட்டும் தான் போறாங்க. ரோட்ல ஒரு பைக் பார்க்க முடியாது, சம்மந்தம் இல்லாம கிராஸ் பண்ணிட்டு போறதெல்லாம் அங்க கிடையாது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த விஷயம் சொல்ல வந்தது என்னன்னா, இத்தனை டிரைவர் இருந்தாலும் அவங்களோட ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஒரு லெப்ட்ல கார் போனா லெப்ட்ல தான் போகணும், இத்தனை கிலோமீட்டர் போனா அத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும். அதை தாண்டி போனா உடனே ஃபைன் ஆட்டோமேட்டிக்கா அதை தாண்டி போகும்போது விழுந்துருது, போனுக்கு வந்துருது மெசேஜ். அந்த மாதிரி டெக்னிக்கலா அவங்க நிறைய இது. அப்புறம் இந்த ரோடா நின்று நம்ம பேசுறது ஏன் முடியாதுன்னா, வெயிலுக்கு யாரும் நிக்கவும் முடியாது. ஒரு நல்ல ஒரு கண்ட்ரி அது. ஸோ அந்த மாதிரி அந்த கண்ட்ரிக்கு எல்லாரும் போகணும், போய் சுத்தி பார்த்துட்டு வரணும். அந்த வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்துருக்கான். என்னோட நண்பர் யோகி பாபு அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு, கூட்டிட்டு போனாரு. ஸோ இறைவனுக்கும் யோகி பாபுக்கும் தான் நான் மெயினா நன்றி சொன்னோம். அவன் என்னை துபாய்க்கு அழைத்து சென்ற என்னோட நண்பர் யோகி பாபு. நன்றி.